தலைப்பு செய்திகள். மாகாண சபை தேர்தலை நடத்த அரசு எடுக்கும் முடிவுகளுக்கு ஆணைக்குழு முழு ஆதரவு. தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடாதீர். ஈப்போச பேருந்து மீது கல்வீச்சு, பயணிகள் அச்சம். விருந்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு ஒரு திட்டமிட்ட நாடகம், ஈரான் வீடியோ வெளியீடு. விரிவான செய்திகள். மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் அரசு எடுக்கும் சகல தீர்மானங்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்று ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் குறித்த தற்போதைய நிலவரம் பற்றி ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்கள் குறித்து அவர் மேலும் விளக்குகையில், 2017ஆம் ஆண்டு எல்லை நிர்ணய அறிக்கை தோற்கடிக்கப்பட்ட பின்னர் பிரதமரின் தலைமையில் நியமிக்கப்பட்ட மீளாய்வு குழு உரிய காலத்தில் அறிக்கையை சமர்ப்பித்திருந்தால் மாகாண சபை தேர்தலை அன்றே நடத்தியிருக்கலாம். குறித்த குழு அறிக்கை சமர்ப்பிக்க தவறிய நிலையில் அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து சட்டத்தில் தெளிவான ஏற்பாடுகள் இல்லை. இதுவே தற்போதைய இழுபறிக்கு முக்கிய காரணமாகும். இந்த சட்ட சிக்கல்கள் குறித்து நாடாளுமன்ற விசேட செயற்குழுவில் ஆராயப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தெளிவான அறிக்கை ஒன்றினை சமர்ப்பிக்குமாறு சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த அறிக்கை வெகு விரைவில் கிடைக்கும் என எதிர்பார்த்திருக்கின்றோம். எல்லை நிர்ணய பிரச்சினைக்கு முரண்பாடற்ற வகையில் முறையான தீர்வு காணப்பட வேண்டும். அப்போது தான் சிறந்த முறையில் தேர்தலை நடத்த முடியும். தேர்தலை நடத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான சூழலை உருவாக்க தேர்தல்கள் ஆணைக்குழு தயாராக இருக்கின்றது என தெரிவித்துள்ளார். தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு குறித்து ஆராய தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை எடுத்து வரும் ஒற்றுமை முயற்சிக்கு மத்தியில் தமிழ் தேசிய பேரவை பிரிதொரு மாற்றுக்குழுவை முன்மொழிந்துள்ளமையானது தமிழ் கட்சிகளின் ஒருமைப்பாட்டை சிதைக்கும் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வன் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இனப்பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் புதிய அரசமைப்பு உருவாக்கம் தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகளை ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டுவர தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை அண்மை காலமாக பல சந்திப்புகளை கொழும்பில் நடத்தியிருந்தது. இதில் பல்வேறு பொது இணக்கப்பாடுகள் எட்டப்பட்ட நிலையில் தற்போது ஈழத்தமிழர் அரசமைப்பு நிர்ணய பொதுச்சபை எனும் பெயரில் 28 பேர் கொண்ட புதிய வழிநடத்தல் குழுவொன்று கலாநிதி விக்னேஸ்வரனால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட டெலோ அமைப்பின் தலைவரான செல்வம் அடைக்கலநாதன் MP தெரிவித்துள்ளதாவது: தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் பேதங்களை மறந்து ஒற்றுமையுடன் செயற்பட வேண்டும் என்பதே தமிழ் மக்களின் பிரதான எதிர்பார்ப்பாகும். அதற்காகவே தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை கட்சிகளை ஒருங்கிணைத்து வருகின்றது. இவ்வாறான கட்டத்தில் தமிழ் தேசிய பேரவை மாற்று குழுவொன்றை முன்மொழிவது ஆரோக்கியமானதல்ல. இது ஒற்றுமைக்கு வித்திடாது, மாறாக தேவையற்ற குழப்பங்களையே ஏற்படுத்தும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தற்போது ஓர் அபாயகரமான அரசியல் சூழல் உருவாகியுள்ளது. அந்த இக்கட்டான நேரத்தில் தமிழ் கட்சிகள் ஒன்றுபடாவிடில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பிற தரப்பினரின் கைகளுக்கு செல்லும் ஆபத்து உள்ளது. எனவே குறுகிய நோக்கங்களை கடந்து தமிழ் மக்களின் நலனுக்காக தமிழ் அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒருமித்த குடையின் கீழ் ஒன்றிணைய வேண்டும் என தெரிவித்துள்ளார். கரடியனாறு உருகாமம் வீதியில் பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றின் மீது இனம் தெரியாத நபர்களினால் கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. நேற்று மாலை இடம்பெற்ற இந்த சம்பவத்தின் போது பேருந்தின் கண்ணாடிகள் பலத்த சேதமடைந்துள்ளன. தாக்குதல் நடத்தப்பட்ட போது பேருந்தினுள் பயணங்கள் இருந்த போதிலும் அதிர்ஷ்டவசமாக எவருக்கும் பெரும் காயங்கள் ஏற்படவில்லை என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இந்த திடீர் தாக்குதலால் பயணிகள் மத்தியில் பெரும் அச்சமும் பதற்றமும் ஏற்பட்டது. இந்த கல்வீச்சு தாக்குதலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. தாக்குதலை நடத்திய நபர்களை அடையாளம் காண்பதற்காக தீவிர விசாரணைகளை கரடியனாறு போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சேதமடைந்த பேருந்தை பார்வையிட்டதுடன் சாட்சியம் அளிக்கக்கூடிய நபர்களிடமிருந்து வாக்குமூலங்களையும் பெற்று வருகின்றனர். பொது போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பேருந்துகள் மீது இவ்வாறான தாக்குதல்கள் நடத்தப்படுவது பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பதோடு மக்களின் பாதுகாப்பையும் கேள்விக்குறியாக்குகின்றது என பிரதேசவாசிகள் கவலை தெரிவிக்கின்றனர்.
கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் போதைப் பொருட்களுடன் தேரர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். திங்கட்கிழமை நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமமானவர்கள், பலவீனமானவர்களுக்கு ஒரு சட்டமும் பலம் படைத்தவர்களுக்கு ஒரு சட்டமும் என பிரித்து பார்க்கும் நிலை இனி இருக்காது. இந்த சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே நீதிமன்றத்தில் உண்மைகள் அறிக்கை செய்யப்பட்டுள்ளன. மகா சங்கத்தினரின் ஆலோசனைகளை பெற்று ஒருபுறம் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். அதேவேளை சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எவ்வித பாகுபாடுமின்றி தொடரும். நாங்கள் ஆட்சிக்கு வந்த நாள் முதல் சட்டவிரோத செயல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். யாராவது சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டால் அவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் பிடியில் சிக்க வைப்போம். தற்போது நாடு முழுவதும் தேசிய மட்டத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு கட்டமாகவே கட்டுநாயக்கவில் 110 கிலோவிற்கு அதிகமான போதைப் பொருட்களுடன் சில தேரர்கள் உள்ளிட்ட குழுவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்த விசாரணைகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். விருந்தில் நடந்த துப்பாக்கிச் சூடு ஒரு திட்டமிடப்பட்ட நாடகம் என ஈரான் வீடியோ வெளியிட்டு கிண்டல் செய்துள்ளது. ட்ரம்ப் முடிவுகளால் அமெரிக்க மக்களிடையே கடும் அதிருப்தி நிலவுகின்றது. லட்சக்கணக்கானோர் அவ்வப்போது வீதிகளில் திரண்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். ட்ரம்புக்கு இருக்கும் ஆதரவு வெகுவாக குறைந்துள்ளதாக கருத்து கணிப்புகள் காட்டுகின்றன. ஈரான் மீதான போர் முடிவு, பாலியல் குற்றவாளி எப்ஸ்டீன் உடனான தொடர்பு குறித்த ஆவணங்கள், வரிகளால் விலைவாசி உயர்வு, குடியேற்றத்திற்கு எதிரான அடக்குமுறை ஆகியவை அவருக்கு எதிரான போக்குக்கு முக்கிய காரணமாக காட்டப்படுகின்றன. இந்த சூழலில் இதை மறைத்து நாட்டு மக்களை திசை திருப்ப ட்ரம்ப் இந்த கொலை முயற்சி நாடகத்தை அரங்கேற்றியுள்ளதாக ஈரானின் அந்த அனிமேஷன் வீடியோ சித்தரிக்கின்றது. இந்த வீடியோ குழந்தைகள் விளையாடும் லெகோ பொம்மைகளை வைத்து உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் ட்ரம்ப் மேடையில் பேசுவது போலவும், திடீரென துப்பாக்கிச்சூடு நடந்ததும் பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை தூக்கிச் செல்வது போலவும் காட்சிகள் உள்ளன. பின்னணியில் ஒரு ரேப் பாடல் ஒலிக்கின்றது. மக்களிடம் ஒவ்வொரு முறையும் உங்கள் செல்வாக்கு குறையும் போது பழைய நாடகத்தையே நீங்கள் மீண்டும் அரங்கேற்றம் செய்கிறீர்கள் என்று அந்த பாடல் வரிகள் கூறுகின்றன. ட்ரம்முக்கு பலவீனமான ஈகோ இருப்பதாகவும் அந்த பாடல் எள்ளி நகையாடுகின்றது. இந்த வீடியோவை எக்ஸ்ப்ளோசிவ் மீடியா என்ற ஈரான் ஆதரவு குழு வெளியிட்டுள்ளது. இதற்கு முன்பும் இந்த குழு இதுபோன்ற லெக்கோ வீடியோக்களை வெளியிட்டுள்ளது. அவற்றை வன்முறையை தூண்டுவதாக கூறி யூடியூப் தடை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே துப்பாக்கிச்சூடு நடத்திய ஆலன் என்ற அந்த 31 வயது இளைஞன் கிறிஸ்தவ எதிரி மற்றும் மனநோயாளி என ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். மாலியின் பாதுகாப்பு அமைச்சர் தனது வீட்டின் மீதான தாக்குதலில் உயிரிழந்துள்ளதாக அவரது குடும்பத்தினர் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளனர். தலைநகர் பமாகோ மற்றும் பிற நகர்களுக்கு அருகே ஜிஹாதி போராளிகள் மற்றும் பிரிவினைவாத கிளர்ச்சியாளர்களுடன் இராணுவம் 2வது நாளாக சண்டையிட்டு வருவதால் அந்நாட்டின் இராணுவ ஆட்சிக்குழு கடுமையான அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளது. பமாகோவிற்கு வெளியே இராணுவ ஆட்சியின் கோட்டையான கிட்டாவில் உள்ள பாதுகாப்பு அமைச்சர் சாடியோ கமாராவின் வீட்டில் நடத்தப்பட்ட கார்குண்டு தாக்குதலில் அவரும் அவரது 2வது மனைவியும் 2 பேர குழந்தைகளும் உயிரிழந்துள்ளதாக அவரது குடும்பத்தினரும் ஓர் அதிகாரியும் தெரிவித்துள்ளனர். அசாபாத் விடுதலை முன்னணி கூட்டணியைச் சேர்ந்த துவாரக் கிளர்ச்சியாளர்களும் இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களுக்கான ஆதரவு ஜிஹாதி குழுவும் சனிக்கிழமை ஒருங்கிணைந்தன. இதையொட்டி நடந்த திடீர் தாக்குதல்கள் அந்த நாட்டின் பல பகுதிகளை குறிவைத்தன. பமாகோவிற்கு அருகிலுள்ள கிட்டா, கிடால், காவோ மற்றும் செவோரா உள்ளிட்ட பல பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் சண்டை ஆரம்பித்துள்ளது. வரலாற்றில் இன்று 1945 இரண்டாம் உலகப் போர். பெனிட்டோ முசோலினியும் அவரது மனைவியும் இத்தாலிய எதிர்ப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 1949 பிலிப்பைன்ஸின் முன்னாள் அரசு தலைவர் மானுவல் குவிசோவின் மனைவி, மகள் உட்பட 10 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 1995
பலாலியில் அவ்ரோ விமானம் விடுதலை புலிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதற்கு அடுத்த நாள் இன்னொரு விமானமும் சுட்டு வீழ்த்தப்பட்டது. 2005 இலங்கை ஊடகவியலாளர் தர்மரத்னம் சிவராம் கொழும்பில் கடத்தப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.